ஃபீனிக்ஸ் ட்ரைனிங் சென்டர் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பியிலேருந்து எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும்னு ஒரு 2-3 டேஸாக வந்து பேப்பரில் வந்து ஒரு நியூஸ் பார்த்தோம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி அஃபீஷியல் வெப்சைட்டில் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது 7/4/2025 முதல் வந்து அதுக்கு 3/5/2025 வரை வந்து நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கான எக்ஸாம் டேட் வந்து பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டோட்டல் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 1299 வேக்கன்சியும், பேக்லாக் வேக்கன்சி ஒரு 53 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தாலுக் அண்ட் வந்து ஏஆர் வேக்கன்சி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டேஷன் ஃபயர் ஆஃபீஸர், ஃபிங்கர் பிரிண்ட்டு இந்த மாதிரி வேக்கன்சி வந்து அவங்க கொடுக்கவே இல்லை. தாலுக் பார்த்திங்கன்னா மென் கேட்டகிரிக்கு 654, உமனுக்கு வந்து 279, டோட்டல் வந்து 933 தாலுக் வேக்கன்சியும். அதே மாதிரி ஏஆருக்கு வந்து மென் வந்து 255, உமனுக்கு வந்து 111, டோட்டல் வந்து ஏஆருக்கு வந்து 366 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேக்லாக் வேக்கன்சி வந்து எஸ்டி அந்த எஸ்சி கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான். எஸ்சி கேண்டிடேட் பார்த்திங்கன்னா மென்னுக்கு வந்து 7, உமனுக்கு வந்து 3 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஷெட்யூல் ட்ரைபுக்கு வந்து மென்னுக்கு வந்து 30, உமனுக்கு வந்து 13, டோட்டல் 53 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷனும் இருக்குது, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் இருக்குது. நீங்கள் வந்து எஜுகேஷன் வந்து கம்பல்சரி ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். அப்படி முடிச்சிருந்தால் மட்டும்தான் இதை வந்து உங்களால் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் வந்து ஃபைனல் இயர் படித்தாலும் இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் வந்து இந்த ப்ராசஸ் முடிஞ்சு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுற அப்போ நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து உங்களோட ஃபைனல் ரிசல்ட்டை காட்டணும். அப்படி இருந்தால் தான் வந்து நீங்கள் வந்து உள்ளே எலிஜிபிள் ஆக முடியும். அதே மாதிரி உங்களோட ஏஜ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 1/7/2005 நீங்கள் வந்து பிறந்திருக்கணும். அதாவது 2/7/2005 நீங்கள் பிறந்திருந்தாலும் இதை உங்களால் அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி 2/7/1995 வந்து நீங்கள் இருக்கணும். யார் அப்படின்னா இந்த இது வந்து ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு. இதுவே வந்து பிசி எம்பிசியாக இருந்தீங்கன்னா வந்து இதில் வந்து 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் தராங்க. அதே மாதிரி எஸ்சி கேண்டிடேட்டும் எஸ்டி கேண்டிடேட்டும் டிரான்ஸ்ஜெண்டரும் உங்களுக்கு வந்து 35 வயது வரை வந்து அதாவது 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் தராங்க. இதுவே வந்து விடோவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 வருஷம் ரிலாக்ஸேஷனும். இதுவே வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் கோட்டாவில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 47 வயது வரையும் இதுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் வந்து தராங்க. அதுவும் இல்லாமல் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து 20% இருக்குது. அது வந்து 47 வயது வரையும் அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அதாவது ரிசர்வேஷன் வந்து எவ்வளோ கேட்டகரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துருக்காங்க. ஓசி கேட்டகரிக்கு 31%, பிசிக்கு வந்து 26.5%, பிசிஎம் முஸ்லீமுக்கு வந்து 3.5% கொடுத்துருக்காங்க. எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 15%, எஸ்டி அருந்ததி அதாவது எஸ்சிஏன்னு சொல்லப்போகிற அருந்ததியருக்கு 3%, எஸ்டிக்கு வந்து 1% வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இது வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இது வேறு மாதிரி வந்து இது பண்ணும். இதுவே வந்து ஓப்பன் கேட்டகிரிக்கு வந்து நீங்கள் தனியாக பார்த்தீங்கன்னா 419 வேக்கன்சியும், உமனுக்கு வந்து 179 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. இது வந்து தாலுக்கு, சரிங்களா? அதே மாதிரி இது டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு 131 வேக்கன்சியும், உமனுக்கு வந்து 56 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. இதுதான் அதோட இது. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து 47 வேக்கன்சியும், ஓகேங்களா? இது வந்து உமனுக்கு வந்து 20 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆர்ம்டு ரிசர்வ் ஃபோர்ஸ் அதாவது ஏஆரோட வேக்கன்சி வந்து 164 மென்னும் வெறும் 71 உமனும் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கும் கொடுத்துருக்காங்க. 36 வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா வேக்கன்சியும், அதே இது உமனுக்கு வந்து 15 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து ஏஆருக்கு வந்து 14, உமனுக்கு வந்து 6 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் உங்களோட வந்து வேக்கன்சியோட ரிலாக்ஸேஷன். நீங்கள் இதுவே ஸ்போர்ட்ஸ் கோட்டா வச்சு ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 வச்சு இருந்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க 16 கேட்டகிரியில் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் இருக்கணும். அது இல்லாமல் வேறு ஏதாவது இருந்தால் அதுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. அது என்ன அப்படின்னு அவங்க கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 16 விளையாட்டுகளுக்கு மட்டும்தான் இதை வந்து இந்த சர்டிஃபிகேட்டை வந்து அங்கீகரிக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கான எக்ஸாம் டீட்டெயில்ஸ், உங்களுக்கான ஹைட் மெஷர்மெண்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து உங்களுக்கு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து 100 மார்க் வைக்கிறாங்க. இதில் வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து
மினிமம் மார்க் வாங்கினா தான் உங்களோட மெயின் எக்ஸாம் பேப்பரே திருத்துவாங்க. மெயின் பார்த்திங்கன்னா 70ம் ஓப்பன் கேட்டாக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு 85ம், ஃபிசிக்கல் வந்து 15 மார்க்கும், இன்டர்வியூ வந்து 10 மார்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் வந்து நீங்கள் வச்சுருக்க சர்டிஃபிகேட்டுக்கும் என்சிசி என்எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு 5 மார்க்கும், டோட்டல் 100 மார்க் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வைக்கிறாங்க. பார்த்திங்கன்னா நம்ம மேலே பார்த்த மாதிரி 100 மார்க் நீங்கள் 40 மார்க் கம்பல்சரி வாங்கியிருந்தால் தான் உங்களோட மெயின் எக்ஸாம் பேப்பரை திருத்துவாங்க. அப்படி நீங்கள் 39 வாங்கியிருந்தாலும் உங்களோட மெயின் எக்ஸாம் பேப்பரை திருத்த மாட்டாங்க. சரிங்களா? இதுதான் வந்து இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஹைட் மெஷர்மெண்ட் வந்து ஓப்பன் கேட்டகிரி பிசி பிசிஎம் இவங்க எல்லாமே வந்து 170ம், மென்னு பார்த்திங்கன்னா உமன் பார்த்திங்கன்னா 159ம் இருக்கணும். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கேட்டகிரிக்கு வந்து 167ம், உமனுக்கு வந்து 157ம் இருக்கணும். மென் கேட்டகிரிக்கு செஸ்ட்டில் வந்து மெஷர் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 81 சென்டிமீட்டர் மினிமமும், மேக்ஸிமம் வந்து 86ம் இருக்கணும். இதுவே நீங்கள் 90 வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 95 காட்டணும். ஓகேவா? இதே உமன்ஸ்க்கு வந்து இது வந்து ரிலாக்ஸேஷன் இது வந்து கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கான மெயின் கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 பிரிவுக்கு கீழே வந்து கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு அதற்கு முன்னாடி வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், ஃபிசிக்கல் என்டூரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி 2 கேட்டகரி இருக்கும். என்டூரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா மென்னாக இருந்தால் 1500 மீட்டரை 7 நிமிஷத்துக்குள்ளே ஓடணும். உமனாக இருந்தால் 400 மீட்டரை 2 நிமிஷத்துக்குள்ளே ஓடணும். அப்படி நீங்கள் ஓடுனா மட்டும்தான் உங்களை வந்து மெயின் ஈவெண்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் பண்ணுவாங்க. மெயின் ஈவெண்ட் வந்து ரோப் கிளைம்பிங் மென்னுக்கு வந்து அதே மாதிரி இதை வந்து கடந்துட்டிங்கன்னா அது வந்து லாங் ஜம்ப் அல்லது ஹை ஜம்ப் இது 2ல் எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடுத்து ரன்னிங்கில் வந்து 100 ஆர் 400 இதில் நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன முக்கியமானா இப்போ ஒரு 2-3 இயர்ஸாக வந்து என்ன நடந்துகிட்ருக்குன்னா நீங்கள் வந்து ரிஜெக்ஷன் ஆனாலும், அதாவது ரோப்பில் வந்து ரிஜெக்ஷன் ஆனாலும் நீங்கள் அந்த அடுத்த ஈவெண்ட்டுக்கு கடந்து போகலாம். அது இதில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் ரோப்பில் ரிஜெக்ட் ஆனால் நீங்கள் லாங் ஜம்போ ஹை ஜம்போ எடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து லாங் ஜம்பில் 2 சான்ஸ் தருவாங்க. அதே மாதிரி ரோப்லேயும் 2 சான்ஸ் தருவாங்க. ரன்னிங்கில் மட்டும் உங்களுக்கு ஒரே சான்ஸ் தான் தருவாங்க. இதுவே உமனாக இருந்தால் லாங் ஜம்ப், பால் த்ரோ அல்லது ஷாட்டு, அதே மாதிரி ரன்னிங் வந்து 100 ஆர் 200 இது 2ல் எதா வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கான இது. அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரோப் கிளைம்பிங்கில் வந்து உங்களுக்கான வரையறை இருக்கும். எவ்வளோ மீட்டர் ஏறணும், எவ்வளோ மார்க் அப்படின்னா நீங்கள் வந்து 5 மீட்டர் ஏறினா உங்களுக்கு வந்து 5 மதிப்பெண்கள் தராங்க. இதுவே வந்து 5 மீட்டர் ஏறினா 2 மதிப்பெண்களும், 6 மீட்டர் ஏறினா வந்து உங்களுக்கு 5 மதிப்பெண்களும் தருவாங்க. ஓகேங்களா? இதை வந்து அதாவது 1 ஸ்டார் அண்ட் 2 ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே லாங் ஜம்ப்பாக இருந்தால் வந்து நீங்கள் வந்து 380 சென்டிமீட்டரை தாண்டணும். அப்படி தாண்டினா சிங்கிளும், 450 தாண்டுனா நீங்கள் வந்து டபுளும் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுவே 100ல் 15 செகண்டுக்குள்ளே நீங்கள் ஓடினீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மதிப்பெண்களும், 13:50 செகண்டுக்குள்ளே ஓடினீங்கன்னா உங்களுக்கு 5 மதிப்பெண்களும் தருவாங்க. 400ல் வந்து 80 செகண்டுக்குள்ளே நீங்கள் ஓடினீங்கன்னா உங்களுக்கு 2 மதிப்பெண்களும், 70 செகண்டுக்குள்ளே ஓடினீங்கன்னா உங்களுக்கு 5 மதிப்பெண்களும் கொடுக்குறாங்க. இதுவே உமன் கேட்டகரி வந்து உமனில் வந்து லாங் ஜம்ப் வந்து 3 மீட்டர் ஜம்ப் பண்ணால் உங்களுக்கு வந்து 2 மதிப்பெண்களும், அதே மாதிரி 375 பண்ணால் உங்களுக்கு 5 மதிப்பெண்களை தராங்க. இதுவே பாலாக இருந்தால் நீங்கள் வந்து 17 மீட்டர் போட்டிங்கன்னா 2 மதிப்பெண்களும், 24 மீட்ரு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 5 மதிப்பெண்களும் கொடுக்குறாங்க. இதுவே ஷார்ட்டில் வந்து 4.25 மீட்ரு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மதிப்பெண்களும், 4.50 மீட்ரு போட்டிங்கன்னா உங்களுக்கு 5 மதிப்பெண்களும் கொடுக்குறாங்க. 100, 200 வந்து 17.50 ஓடினீங்கன்னா 2 மதிப்பெண்களும், 15.50க்குள்ளே ஓடினீங்கன்னா வந்து 5 மதிப்பெண்களும் கொடுக்குறாங்க. 200 வந்து 38.00க்குள்ளே ஓடினீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மதிப்பெண்களும், 33.00க்குள்ளே ஓடினீங்கன்னா உங்களுக்கு 5 மதிப்பெண்களும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து இதற்கான டீட்டெயில். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கடந்து வரணும். இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் இதை ஓவராலாக மொத்தம் கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி நீங்கள் வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டராக போலீஸ் ஆகலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபீனிக்ஸ் ட்ரைனிங் சென்டர் யூடியூப் நேயர்களுக்கு நன்றி.